நம்ம ஊர் ரம்மியை பத்தி நம்மள பல பேருக்கு தெரியும். மோஸ்ட்லி நிறைய பேர் ரம்மி விளையாண்டுருப்போம். ஆனா அமெரிக்க ரம்மியை பத்தி நமக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எதுக்குடா இப்போ அமெரிக்க ரம்மியை பத்தி இங்க பாடம் எடுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போற இந்த படத்துக்கு ஓரளவு இந்த கேம் தெரிஞ்சாதான் புரியும். ஸோ லைட்டா மேலோட்டமா சொல்றேன், அறவரையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும், நிறைய தேவைப்படணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் தான். எப்படி நாம ரம்மியில ரம்மி, மொட்டை, ஒரிஜினல் ரம்மி, செகண்டரி ரம்மி இப்படிலாம் சொல்லுவோமோ, அந்த மாதிரி இந்த டெக்சாஸ் ஹோல்டம் அப்படிங்கிற அமெரிக்க ரம்மி கேம்ல கையில இருக்கிற கார்டுகள் எவ்வளவு பலமானது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப நம்மள சொல்லுவோம் இல்லையா, மொட்டை பெருசா ரம்மி பெருசா அப்படின்னு கேட்டா ரம்மி தான் பெருசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்க எது பெருசு எது சிறுசு அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 தரவரிசை பட்டியல் உண்டு. அதுல தரவரிசை பட்டியல்ல கடைசியில ரொம்ப கீழே இருக்கிற இடத்துல இருந்து நாம அப்படியே மேல போகலாம். தரவரிசை பட்டியல்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய இதோட பேரு ஹை கார்டு. மொத்தமா உங்க கைக்கு 2 கார்டு கொடுக்கப்படும். அப்புறம் விளையாடுறவங்களுக்கு மத்தியில ஒரு 5 கார்டு வைக்கப்படும். உங்க கையில 2 இருக்குது, மேடைக்கு நடுவில் வைக்கிற கார்டு மொத்தம் 5 இருக்குது. உங்க கையில இருக்கிற அந்த 2 கார்டையும் மேடையில இருக்கிற 5 கார்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆக மொத்தம் 7 கார்டு. இந்த 7 கார்டை வச்சு தான் தரவரிசை பட்டியல்ல நீங்க எத்தனாவதுல இருக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளால தீர்மானிக்க முடியும். அந்த 7ல தேவையில்லாத 2 அப்படின்னு நீங்க நினைக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். வேஸ்ட் கார்டு 2 ரிமூவ் பண்ணிட்டு பெஸ்டா இருக்கிற 5 கார்டை வச்சு தான் இந்த தரவரிசை பட்டியலையே நாம தீர்மானிப்போம். அதுல கடைசியா இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிற 5 கார்டுல ஏதாவது ஒரு கார்டு ஹை கார்டா இருக்கும். இந்த ரம்மியும் இல்லாம மொட்டையும் இல்லாம ஆஷ் தான் பெருசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற 5 கார்டுல ஹையான கார்டு எது அப்படின்னு பார்த்தா இதோ ஆஷ் இருக்குல்ல, இதை வச்சு இது ஹை கார்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். இது 10வது இடத்துல தான் இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு உங்களோட ஆப்பனன்ட் ஒருத்தன் விளையாடுறான்ல, அவங்கிட்ட இருக்கிற 7 கார்டுல அவன் ஒரு 5 கார்டு இதான்பா பெஸ்ட் கார்டுன்னு நீட்டுறான்னு வைங்க. அவங்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க, 2 ஜே இருக்கு. 2 ஜேங்கிறது என்ன, ஒரு ஜோடி. இந்த ஒரு ஜோடி கார்டு அப்படிங்கிறது நீங்க வச்சிருக்கிற ஏங்கிற கார்டை விட ஹை கார்டை விட இந்த ஒரு ஜோடிங்கிறது தரவரிசை பட்டியல்ல பெரிய இடம், பெருசுன்னு அர்த்தம். அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 பேரை தவிர 3வது ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, விளையாடுறவர். அவர்கிட்ட இருக்கிற 7 கார்டுல டாப் 5 கார்டை அவர் எடுத்து வைக்கிறதுல 2 8 இருக்குது, 2 7 இருக்கு. அப்ப இது என்ன, 2 பேர், 2 பேர் கார்டுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ஜோடி கார்டு வச்சிருக்கிற பெரிய ஆளுன்னு சொன்னோம்ல, இப்ப அவரை விட இந்த 2 ஜோடி வச்சிருக்கிற இவர் தான் பெரிய ஆளு. சோ இவர் தான் வின்னர்னு சொல்லலாம். இதையும் தாண்டி புதுசா ஒருத்தர், அவர்கிட்ட இருக்கிற கார்டை பாருங்க, அவர்கிட்ட 3 கே இருக்கு, அப்புறம் 7 9 இருக்கு. 3 கே அப்படிங்கிறது என்ன, 3 ஆஃப் அ கைண்ட். ஒரே நம்பர் கிங் கேங்கிறது 3 தடவை வருது. இது ஏற்கனவே ஒருத்தர் 2 ஜோடி வச்சிருக்கான்னு சொன்னோம்ல, அதை விட ஒரு படி மேல. சோ இவர் தான் ஜெயிச்சதா சொல்ல முடியும். சரி, இது போக கூட விளையாடுற இன்னொருத்தர், அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்க. அவர்கிட்ட இப்ப நாம பார்த்த 2 ஜோடியோ இல்ல 3 ஜோடியோ அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா அவர்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன், 4 5 6 7 8. பூ எல்லாம் முக்கியம் இல்ல, நம்பர் வரிசையா இருக்குது பாத்தீங்களா. இத ஸ்ட்ரெயிட் வரிசையா இருக்குன்னு சொல்றோம்ல, அதைத்தான் இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறாங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் நம்பர்ஸா இருந்தா இதுவரை நாம பார்த்த எல்லா கார்டை விட இந்த கார்டு தான் பெரிய கார்டு, இவர் தான் ஜெயிச்சார்னு சொல்லலாம். நடுவில் யாராவது பெட் கட்டி இருந்தாங்கன்னா மொத்த பணமும் இவருக்கு தான் வந்திருக்கும். சரி, இன்னும் எதுக்க விளையாடுற இன்னொருத்தர், அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்க. அவர்கிட்ட நம்பர் வரிசையா இல்ல, ஆனா அவர்கிட்ட இருக்கிற 7 கார்டுல 2 கார்டை விட்டுருவோம், மீதி 5 கார்டு இருக்குல்ல, இந்த 5 கார்டும் பாருங்க ஒரே பூவா இருக்குது, ஃப்ளஷ்ஷா. இதைத்தான் அவங்க ஃப்ளஷ்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரே பூவா 5 கார்டு இருந்தா இதுவரை பார்த்த எல்லாரையும் இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். தரவரிசை பட்டியல்ல இது முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, எதுக்க விளையாடுற இன்னொருத்தர்கிட்ட 3 கியூன் இருக்கு, 2 10 இருக்கு, ஒரு ஒத்த ஜோடி ஒரு முத்து ஜோடி. இப்படி இருக்கிறத ஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு இதுவரை பார்த்த எல்லாரையுமே சாப்பிட்றவரா இருப்பார். அடுத்து எதுக்க விளையாடுற இன்னொருத்தர், அவர்கிட்ட இருக்கிற கார்டை பாருங்க. அவர்கிட்ட 4 நம்பர் ஒரே நம்பர் ஏங்கிற நம்பர் இருக்குது பாருங்க. ஒரே நம்பர் இந்த மாதிரி 4 தடவை வந்தா அதுக்கு பேரு 4 ஆஃப் அ கைண்ட். இந்த மாதிரி இருந்தா இதுவரை பார்த்த எல்லாரையுமே இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். இன்னொருத்தர் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா நம்பர் 4 5 6 7 8 இருக்குதா, இதை நாம ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம். கூடவே அந்த பூவை கவனிங்க, பூவும் ஒரே மாதிரியே இருக்குது. பூ ஃபுல்லா ஒரே மாதிரி இருந்தா அதை ஃபிளஷ்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் நம்பரா இருந்ததுனால ஸ்ட்ரெயிட் பிளஸ் பிளஸ் ஸ்ட்ரெயிட் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தா இதுவரை பார்த்த எல்லாரையுமே இவர் சாப்பிட்டுருவாரு, இவர் தான் ஜெயிச்சவர்னு சொல்லலாம். இவருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாருங்க, பெரிய கையி. அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்க, 10 ஜாக்கு கியூனு கிங்கு ஆஷ், 10 11 12 13 14 அப்படின்னு சொல்லலாம். இதை 10க்கு மேல இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருந்து வரிசை, அதுவும் வரிசையா இருந்து பூக்களும் வரிசையா இருந்தா இத ராயல் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தர்கிட்ட கார்டு இருந்ததுன்னா இதுவரை பார்த்த எல்லா பேரையுமே இவர் தான் சாப்பிட்றாரு, இவர் தான் பெரிய கைன்னு அர்த்தம். இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு அர்த்தம். சோ இதை வச்சுதான் இன்னாரு
ஜெயிச்சாரு வச்சாருங்கிறத சொல்ல முடியும். ஒரு பேச்சுக்கு சரி என்கிட்ட இப்போ 2 3ன்னு வேற வேற பூ 2 3ன்னு சாதாரண 2 நம்பர் தான் இருக்குது, அப்புறம் கூட இருக்கிற நம்பர் எல்லாம் ரொம்ப மொக்கையான நம்பர்ஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு மொக்கையான கார்டை வச்சுக்கிட்டு என்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், உங்களால ஜெயிக்க முடியும். எப்படி மொக்கையான கார்டை வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இந்த நம்ம ரம்மி விளையாடும் போது உங்ககிட்ட கார்டு சூப்பரா இருக்கிறாப்ல, ஐயோ அடுத்த காலில் அடிச்சிருவேன் அப்படி இப்படி நீங்க ஒரு ஆக்டிங்க போட்டீங்கன்னா எதுக்கு இருக்கிறவங்க எதுக்குடா வம்புன்னு 20லயே கவுத்திடுவாங்க. இல்ல நீங்க ஜெயிக்க போறது தெரிஞ்சா பாதியிலேயே கவுத்துறன்னு 40 பாயிண்ட்ல கவுத்துவாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட மொக்க கார்டு இருந்தாலும் நீங்க நல்ல கார்டு இருக்கிறாப்ல ஒரு ஆக்டிங்க போட்டு இருக்கிற ஆக்டில் பயமுறுத்தி அவங்கள கவுத்த வைக்கலாம், இப்படியும் ஜெயிக்கலாம். சரி, எப்போ எத்தனை முறை ஒரு கேம்ல இப்படி பெட்டு கட்ட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முத டீலரு இருக்கிற எல்லா பேருக்கும் 2 கார்டை போடுவாரு. எல்லா பேர்கிட்டயும் இப்ப 2 கார்டு கிடைச்சிருச்சு. இருக்கிற அந்த 2 கார்டை வச்சுட்டு வரிசையா உங்க எல்லாருக்கும் பெட்டு கட்டுவதற்காக முதல் வாய்ப்பு கொடுக்கப்படும். டீலருக்கு அடுத்து உட்கார்ந்து இருக்கிறவரு பெட்டு கட்டலாம், இல்ல வேணான்னு கார்டை தூக்கி போடலாம். அதே மாதிரி அடுத்து இருக்கிறவங்க எல்லா பேருக்கும் பெட்டு கட்டலாம், இல்ல வேணான்னு கார்டை கவுத்திட்டு போகலாம். ஒரு பேச்சுக்கு ஒருத்தர் 10 ரூபா கட்டுறார். சுத்தி இருக்கிற ஆட்களும் அவங்க கையில இருக்கிற கார்டு தரமான கார்டா இருந்தா சரி 10 ரூபா கட்டி அடுத்த கார்டை பாக்குற வரைக்கும் கேமுக்குள்ள இருக்கலாமே அப்படின்னு சொல்லி 10 ரூபா கட்டி அடுத்த கார்டை பாக்குறதுக்காக உள்ளே நிப்பாங்க. இப்படி ஒரு ரவுண்டு முடிஞ்சதும் டீலரு 3 கார்டை எடுத்து நடுவுல வைப்பாரு. இப்போ ஒரு பேச்சுக்கு உங்ககிட்ட ஏகே இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ள போட்டிருக்கிற ஒரு 3 கார்டு, டீலர் இப்ப 3 கார்டு போட்டாரு. இப்ப அந்த 3 கார்டையும் உங்ககிட்ட இருக்கிற 2 கார்டு ஆக மொத்தம் 5 கார்டு இருக்கு. இந்த 5 கார்டை வச்சு நாம ஏற்கனவே பார்த்த தரவரிசை பட்டியலை வச்சு நீங்க உங்க கையில இருக்கிற அந்த கையை எவ்வளவு ஸ்ட்ராங்கான கையின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல பெட்டு கட்டலாம். இப்போ உங்ககிட்ட ஏகே இருக்கா, உள்ள இருக்கிற 3 கார்டுலயும் ஏ வந்துருச்சா, இப்ப இருக்கிற 5 கார்டை வச்சு நீங்க தரம் பிரிச்சீங்கன்னா உங்ககிட்ட ஏ இருக்கு, உள்ளயும் ஏ இருக்கு. சோ ஒரு ஜோடி 1 பேர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தரவரிசை பட்டியல்ல 9வது இடம். ஸோ ஓரளவு நம்பிக்கை இருக்கும். சரின்னு அவர் பெட்டு கட்டுவார். மீதி இருக்கிற ஆட்கள் விருப்பப்பட்டா பெட்டு கட்டலாம், இல்ல தாங்கிட்ட இருக்கிற கார்டு நல்ல கார்டு இல்லைன்னு வேணான்னு கவுத்திட்டு போகலாம். சில பேர் சரி இந்த தடவை 20 ரூபா கட்டியிருக்கிறாரு, நம்ம கிட்ட ஓரளவு கார்டு இருக்குது, 20 ரூபாவை கட்டி தான் அடுத்த கார்டை பார்ப்போமேனு பெட்டு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப டீலரு அடுத்த கார்டை போடுவார். இப்ப அடுத்த கார்டு என்ன வந்திருக்கு, 9 வந்திருக்கு. இதை பார்த்த பிறகு மறுபடியும் எல்லாரும் பெட்டு கட்டுவாங்க. சில பேர் 2 9 கையில வச்சிருக்கலாம். இப்போ நடுவுல மேடையில 3வது 9ஆ போறதுனால இப்போ 3 9 அப்படின்னு அவர் கணக்குல வருது இல்ல, இது 3 ஆஃப் அ கைண்ட். இப்படி இருந்தா தரவரிசை பட்டியல 7வது இடம் நல்ல பலமான கார்டுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க இன்னும் அதிகமாக பெட்டு கட்டி உங்களை கவுத்த பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ பதிலுக்கு பெட்டு கட்டுறீங்கன்னு வைங்க, இப்போ அடுத்த கடைசி கார்டையும் மேடையில் போடுவாங்க. இப்போ டேபிளில் 5 கார்டு கிடக்குது, உங்கள் கையில் 2 கார்டு இருக்குது, மொத்தம் இப்போ 7 கார்டு. இந்த 7ல் தேவையில்லாத 2 கார்டை விட்டுவிட்டு மீதி இருக்கிற 5 கார்டை வச்சு அவ்வளோதான். இதுல நீங்க தரவரிசை பட்டியல எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு பார்க்கணும். 2 ஏ இருக்கு, டேபிளுக்குள்ளேயே 2 9 இருக்குது, அப்ப 2 ஜோடி 2 பேர்னு சொல்லுவோம். இந்த 2 பேருங்கிற ஹேண்டு நீங்க தரமானது நினைச்சீங்கன்னா நீங்க இந்த தடவை 100 ரூபா கூட கட்டலாம். ஆப்போசிட் பார்ட்டி ஐயே இவ்வளவு ஏத்துறானே, கார்டு நல்ல கார்டா இருக்கும் போலன்னு அவரு கார்டை கவுத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். ஒரு கால் அவர்கிட்ட 2 9 இருக்குன்னு வைங்க, ஏற்கனவே மேடையில வந்து ஒரு 2 9 இருக்குது, அவர்கிட்ட 2 9 இருக்குது, மொத்தம் 4 9. அப்ப இது என்ன அர்த்தம், தரவரிசை பட்டியல்ல 4 நம்பர் ஒரே மாதிரி வந்து அதுக்கு பேரு 4 ஆஃப் அ கைண்ட், 3வது தரவரிசை. இப்ப அவர் யோசிப்பார், நம்ம கையில இருக்கிற கார்டு தான் பெருசா, நமக்கு மேல தரவரிசை பட்டியல்ல மிச்சம் இருக்கிறது 2 தான். ஒன்னு ஸ்ட்ரெயிட் ஃபிளஷ், 4 5 6 7 8ன்னு வரிசையா நம்பர் இருக்கணும், பூக்களும் ஒரே மாதிரி பூக்கள் இருக்கணும். இப்போ உள்ள கிடக்கிற இந்த 5 கார்டை வச்சு பாருங்க, வரிசையா 4 5 6 7 8ன்னு ஒரு அமைப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல. அப்போ அது வாய்ப்பு இல்ல. சரி, தரவரிசை பட்டியல்ல மொதல் இடத்துல இருக்கிறது என்ன, ராயல் ஃபிளஷ், பூக்கள் எல்லாம் ஒரே பூவா இருக்கணும், அப்புறம் நம்பர் 10க்கு மேல நம்பர் வரிசையா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா உள்ள 5 கிடக்குது, பூக்களும் வேற மாதிரி கிடக்குது. சோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ 4 9 வச்சிருக்கிற அவருக்கு டெஃபினட்டா தெரியும் அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு. அவர் நினைச்சாருன்னா அவர்கிட்ட இருக்கிற 1 கோடி ரூபாய் பணத்தை இருந்தா கூட மொத்தமா உள்ள நான் கட்டுறேன்னு கட்டலாம். ஆப்போசிட் பார்ட்டிங்க யாராவது தெரியாதனமா பெட்டு கட்டினாங்க, அவ்வளவுதான், அந்த நொடியே அவரு மொத்த பணத்தையும் சம்பாதிச்சிருவாரு. ஏன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு அவரு கார்டு தரமா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு பேர் தான் போக்கர், டெக்சாஸ் ஹோல்டம் போக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படத்துல எல்லாம் சீட்டு விளையாடுவாங்க இல்ல, அதெல்லாம் இந்த கேமை தான் விளையாடுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். சரி, கார்டு கேமை வச்சு கழுத்தரிக்க போறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஸ்டார்டிங்ல மட்டும்தான் இந்த கார்டு கேம். அப்புறம் மீதி பாதி கதை நீங்க எதிர்பாராத ஒரு கோணத்துல என்னடா இப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற நினைப்புல கொண்டு போய் நிப்பாட்டோம். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்பேற்பட்ட படத்தோட பேரு த ஹையஸ்ட் ஸ்டேக்ஸ். 2026ல இப்போ வந்த படம் தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை கட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்குது. பக்கத்துல ஒரு குரூப் போட்டோ இருக்கிறத கவனிக்கலாம். அப்பா அம்மா குழந்தை. அப்பா
ஆனா எங்க வீட்டுல இல்ல. அம்மா அங்க இருக்குது. புருஷங்காரன் ஒரு அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதி புருஷன் இல்லாத சமயமா திருட ஒருத்தன் கண்ணாடியை உடைச்சு வீட்டுக்குள்ள புகுந்து திருடுறதுக்கு வரான். அம்மா உஷாராயி யாரோ கண்ணாடி உடைக்கிற சத்தத்தை கேட்டு தான் குழந்தைய உசுப்பி ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிய சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ மேகசின் எல்லாம் படிச்சிட்டு இருக்கும் போல. சூப்பர் விமன் மாதிரி ஏதோ ஒரு கேரக்டரை பத்தி படிச்சிட்டு இருக்கிற அந்த கேரக்டர் தான் பக்கத்துல உட்காந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாப்புல அவ கனவு கன்றா. ஆனா நிஜத்துல அம்மா லேண்ட்லைன் நம்பர்ல கால் பண்ணலான்னு பார்த்தா லேண்ட்லைன் நம்பரை கட் பண்ணி விட்டானுங்க. அப்புறம் மொபைல் நம்பர் எடுத்து கால் பண்ணலான்னு பார்த்தா ஜாமரை யூஸ் பண்றாங்க, சிக்னல் கிடைக்கல. வேற வழி இல்லைன்னு லாக்கர்ல இருந்த துப்பாக்கியை எடுத்துருவா. உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பா. கதவை திறந்ததும் சுடுவா. ஆனா தோட்டா இல்லையா, இல்ல லாக்கை எப்படி எடுக்கணும்னு இவளுக்கு தெரியலையான்னு தெரியல. துப்பாக்கி எல்லா துப்பாக்கில லாக் இருக்கும், அது தெரியல போல. சுடாததுனால அவங்கிட்ட அடி வாங்கி மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு ரொம்ப கோரமா கீழே சாக கிடக்கிற அந்த அம்மாவை கழுத்து நரிச்சு இன்னும் கொலை பண்றான். மேல அந்த சின்ன பொண்ணு கூட இருக்கிற அந்த சூப்பர் விமன் துப்பாக்கியால அவனை சுட்டு துரத்தி விடாப்புல காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல அவன் இந்த பொண்ணை பார்த்துட்டு வீட்டுல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைச்சு ஓடுறானா என்னன்னு தெரியல. அவன் ஓடிட்டான். கூட இருக்கிற சூப்பர் விமனும் மன்னிச்சுக்கோ, உங்க அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல, உன்னைத்தான் காப்பாற்ற முடிஞ்சுன்னு சொல்றா. உண்மையிலேயே இவ ஒரு கற்பனை கதாபாத்திரம் தானா தெரியல. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு சிட்டி பக்கம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. சிட்டி பக்கம் ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய டெக்சாஸ் டோர்னமெண்ட் கேம் ஒன்று நடத்த போறாங்களா. எப்படி பப்ஜில டோர்னமெண்ட் நடத்துவாங்க, ஒவ்வொரு போட்டியா ஜெயிச்சு கடைசியில சின்ன சின்ன டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு வர ஆட்களை வச்சு பெருசா ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு இன்னும் பெருசா பலம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணு. அப்படி சின்ன சின்ன டோர்னமெண்ட்ல ஜெயிச்சோ இல்ல யாருக்காவது இன்விடேஷன் கிடைச்சோ ஃபைனலா இந்த போட்டிக்கு வரலாம். அப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார். இதோ இவர் தான். ரிசப்ஷனிஸ்ட் 2 பேரு பாக்குறதுக்கு டுஞ்சு மாதிரியே இருக்கிறானுங்க. முதல்ல வந்திருக்கிற இவர் அரசியல்வாதி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, ஒரு பொண்டாட்டி மேல இருந்து கீழே விழுந்து கொலகார அந்த திருடன் கையால செத்து போனாலே அந்த அம்மாவோட புருஷன். அவர் இந்த டோர்னமெண்ட்ல பங்கெடுக்க வந்திருக்கிறார். அடுத்து 2வது ஒரு மீசக்காரன் வரா பாருங்க. அதே சமயம் அந்த ஹோட்டல்ல ஒரு கல்யாணம் நடக்குது போல. கல்யாண பொண்ணு மாப்பிள்ள இன்னும் மாப்பிள்ள தோழர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க யாரும் தெரியுமா? இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தை தான் அம்மா இறந்து போனதை பார்த்ததில்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கட்டிக்க போற பையன் தான் மாப்பிள்ள. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரே அப்பா அரசியல்வாதி, அவர் இன்னும் அவங்கள பார்க்கல, அவருக்கு தெரியாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 2வது மீசையை பார்த்தோம். அடுத்து 3வதா பாக்குறவரு இந்த கண்ணாடி போட்டவர். இவர் ஒரு டாக்டர். அவர்கிட்ட இருக்கிற லக்கேஜை கொடுங்க அப்படின்னு குள்ளமா ஒருத்தர் வாங்குறதுக்கு வரார். வேணான்னு சொன்னாலும் கேட்காம வலுக்கட்டாயமா பேக்கை புடுங்குவார். ஏய் விடப்பா அப்படின்னு ரிசப்ஷன் சொன்ன பிறகுதான் விடுறாப்புல. அப்புறம் 4வதா ஒருத்தர் வராரு பாருங்க, தாடிக்காரர். இவர் ஒரு போலீஸ்காரர். இவர் இந்த போட்டியில பங்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அப்புறம் 5வதா ஒருத்தி வரா பாருங்க, இவ உல்லாச விடுதியில வேலை பார்க்கிறவ, உடம்ப வைத்து பொழப்பு பார்க்கிறவ. அவளும் இந்த டோர்னமெண்ட்ல பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறா. இந்த கொல்லப்பா இருக்கிறவர் அங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவார் போல தெரியுது. மீசக்காரன் பிசினஸ் மேன், என்னத்தையாவது வித்தா தனக்கு லாபம்னுவாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் என்னையே வித்தா எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கூட இருக்கிற எல்லா பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாய்க்கிறாங்க. அப்புறம் செவப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு பாருங்க, நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டார் மாதிரி. அவர் தான் இந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போறவர், நடத்த போறவர். பேரு சாமுவேலா. உங்களை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே அப்படின்னு கேட்க, ஏதாவது பழைய டிவி ஷோல எல்லாம் இந்த 2வது ஷோ 3வது எபிசோடுலயே ஏதாவது ஒரு கேரக்டரை சாகடிச்சிருவாங்க இல்ல, அந்த மாதிரி கேரக்டர்ல தான் நான் மோஸ்ட்லி நடிச்சதா சொல்றாரு. போட்டியோட விதிமுறைகள் எல்லாத்தையும் அவரை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நடக்க போற இந்த டோர்னமெண்ட்டை நேர்ல பாக்குறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை, ஆனா லைவா கேமரால எல்லாரும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு அந்த அரசியல்வாதி. பொண்டாட்டி செத்து போனதை போன்ல சொல்லிருப்பாங்க. ஐயோ இறந்துருச்சே பொண்டாட்டின்னு வருத்தப்படுவாரு. இறந்து போன அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். இவருக்கு பிறக்கல, இவரு 2வது புருஷன் போல, புருஷனுக்கு பிறந்திருக்க போல கட்டி பிடிச்சு ஆதரவு சொல்லுவாரு. அப்புறம் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்காகத்தான் நான் அரசியலுக்கு வரேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு அரசியலையும் நின்னவர். இதையெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் போலீஸ்கார ஒருத்தன் அன்னைக்கு திருடனா உள்ள வந்து அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டு ஏதோ இருந்த சில ஐட்டங்களை திருடிட்டு போனால, அந்த ஆளோட கேஸை இந்த போலீஸ்கார தான் விசாரிச்சிருப்பார் போல. திருடனையும் கண்டுபிடிச்சு பிடிச்சது இவர் தான். அப்புறம் நம்ம டாக்டரை காட்டுறாங்க. டாக்டர் ஒரு ஏகப்பட்ட மாத்திரை மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இப்ப இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா பல பேரோட கிட்னியை வித்து இவரு காசு பார்த்தவர் நினைக்கிறேன். அவருக்கே இப்ப கிட்னில ப்ராப்ளமோ என்னவோ தெரியல. அப்புறம் எல்லா பேரும் டோர்னமெண்ட்டுக்காக வந்து உட்கார்ந்து இருக்காங்க. லைட்டு கலர் கலரா எரியுது. குள்ளமா இருக்கிறவர் தான் ஆங்கரிங்கும் பண்றாப்ல. அடுத்து ஹோஸ்ட் வந்து தன்னையும் இந்த கேமையும் அறிமுகப்படுத்துறாரு மக்களுக்கு. முதல்ல அரசியல்வாதியை அறிமுகப்படுத்துறாரு. பேரு டாமா. பல எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்கிறாப்ல. 2வதா கண்ணாடி போட்டவரை அறிமுகப்படுத்துறாப்ல, நம்ம கண்ணாடி டாக்டர், கிட்னி டாக்டர். அப்புறம் 3வதா போலீஸ்காரரை அறிமுகப்படுத்துறாப்ல. அப்புறம் 4வதா அந்த பிசினஸ் மேனை அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் 5வதா இந்த அம்மாவை அறிமுகப்படுத்துறாரு. இவங்களை குஷிப்படுத்துறதுக்காக அங்கங்க ஆடுறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க. வாங்க போக்கர் கேம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் மத்தியில கொஞ்ச நேரம் பிரேக் கொடுக்கறதுக்கு டைம் கொடுப்பாங்களாம். 1 hour டைம் கிடைக்குமா. அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்த ரவுண்டை கண்டினியூ பண்ணணும் போல. இந்த இடத்துல தான் நாம ஸ்டார்டிங்ல இந்த கேமை கத்துக்கிட்டோம்ல, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு
ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் 2 கார்டு வந்ததும் அவங்க பெட்டு கட்டுவாங்க. பெட்டு கட்டுறது பணமா தூக்கி போட மாட்டாங்க. பணத்துக்கு பதிலா கையில டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் ஒவ்வொன்றும் வேற வேற கலர்ல இருக்குதுல்ல, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணும். போட்டியில ஜெயிச்சா பல கோடி இவங்களுக்கு பரிசா கிடைக்குமா. மொத்த ரொக்கத்தையும் சைட்ல வச்சிருக்காங்க பாருங்க. அதை பார்த்ததை எல்லாரும் வாய பழந்துக்கிட்டு தான் இப்போ இந்த கேம் ஆடுறாங்க. நிறைய கேம்ஸ்களை என்ன நடக்குது ஏது நடக்குன்னே தெரியாம வேக வேகமா எடிட்டிங்ல நகர்த்தி போயிட்டே இருக்கிறாங்க. நானும் ஏதாவது ஒரு கேமை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பாக்குறேன், அதுக்கு வாய்ப்பு இல்லாமையே போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு கேமை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஒருத்தர்கிட்ட ஏகே இருக்குது. யாருக்கிட்ட? அடிக்கடி அந்த குள்ள வந்து நம்ம டாக்டரையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு போறாங்க. எப்பா போப்பா போப்பான்னு ஹோஸ்டே விரட்டுற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் உங்களையே அனுத்துறான் அப்படின்றாரு அவரு. இப்ப கேமுக்கு வருவோம். ஒருத்தர்கிட்ட ஏகே இருக்கு. நம்ம கண்ணாடி டாக்டர் கிட்ட 6, 7ன்னு நம்பர் இருக்கு. பூவும் ஒரே மாதிரி இருக்கு. அரசியல்வாதி கிட்ட சம்பந்தமே இல்லாம 9, 4 இருக்குது. போலீஸ்காரங்கிட்ட வேற வேற பூல ஜேயும் 6 இருக்குது. அப்புறம் இந்த பொண்ணு கிட்ட 10, 7 இருக்குது. கார்டு சரியில்லைன்னு நம்ம போலீஸ்காரர் கார்டை கவுத்துறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்தது ஜேயும் 6ம். 2 கார்டும் சம்பந்தம் இல்லாம இருக்குது. இங்கேயும் அங்கேயும் இருக்குது. ஒட்டவும் இல்ல. 1 விட்டு 1 நம்பர் வந்தா கூட ஸ்ட்ரைட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால அவரு கவுத்திட்டாரு. ஏகே நல்ல பெரிய தரமான கார்டை வச்சிருந்த பிசினஸ் மேனு. ஆமா, அவர்கிட்ட தான் ஏகே இருந்தது. சோ பெரிய கார்டு வச்சிருக்கிறாரு. தரமான 2 கார்டுன்னு சொல்லலாம். இருக்கிற 2 கார்டுல ஹை கார்டு அப்படின்னு பார்த்தா இவரா தான் இருக்கிறார். அதனால தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில நிறைய பணத்தை பெட்டு கட்டுறாரு. இப்ப கார்டை நடுவுல அடிக்கிட்டாங்க. பார்த்தா 10ம் கியூவும் நம்ம அரசியல்வாதி வச்சிருந்தாருல, உள்ள 2 கியூ இருக்கு, ஒரு 10 இருக்குது. ஏற்கனவே இவர்கிட்ட ஒரு கியூ இருந்ததுனால 2 கியூ, இவர்கிட்ட ஒரு கியூ, 3 கியூ ஆயிப்போச்சு. நடுவுல ஒரு 10 இருக்குது. ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு 10 இருந்தது. அதுவும் ஒரு ஜோடி ஆயிப்போச்சு. இதை நாம ஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். மித்த எல்லாரையும் விட இதுதான் தரமான கார்டு. சோ அவர் மொத்தத்தையும் அள்ளிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. மீதி இருந்த எல்லா பேருமே தோத்துட்டாங்க. ஏகே எல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல, அவரும் தோத்துட்டாரு. அடுத்தடுத்துன்னு இன்னும் மேட்ச் சுறுபிடிக்குது. ஒரு கட்டத்துல ரவுண்டோட முடிவுல தோக்க போற தருவாயில தாங்கிட்ட இருக்கிற மொத்த சிப்புகளையுமே காசுகளையுமே உள்ள பெட்டு கட்டிட்டா அந்த பொண்ணு. உள்ள பார்த்தா அந்த 10, 6, 9 இது 3மே ஒரே பூவா இருக்கிறத கவனிக்கலாம். மொத்தத்தையும் பெட்டு கட்டினதுனால அவகிட்ட தரமான கார்டு இருக்குமோ. ஃபிளஷ் அப்படின்னா என்ன? 5 பூ ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. டேபிள்லயே 3 பூ ஒரே மாதிரி இருக்குது. சோ அவகிட்ட ஒரே மாதிரி 2 பூ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பயந்துகிட்டு பிசினஸ் மேனை தூக்கி போட்டுறான். நம்ம கண்ணாடி டாக்டரை தூக்கி போட்டாரு. அரசியல்வாதி கூட தூக்கி போட்டாரு. ஆனா நம்ம போலீஸ்காரன் பெட்டு கட்டுறாங்க. அவசரப்பட்டே தாயி என்கிட்ட காடை பாரு அப்படின்னு அவன் காடை தூக்கி போடுறான். அவங்கிட்ட பாருங்க 2, 9 இருக்குது. ஏற்கனவே இங்க 2, 9 கிடக்குது. ஆக மொத்தம் 4, 9. இது அவங்க என்ன சொல்லுவோம்? நம்ம 4 ஆஃப் அ கைண்ட்னு சொல்லுவோம். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறார். ஆனா அந்த அம்மா அவளோட காடை தூக்கி போடுறா. அவகிட்ட இருக்கிறது 7, 8. ஏற்கனவே டேபிள்ல கிடக்கிற அந்த பூவோட ஒத்து போகுது. ஏற்கனவே 6 டேபிள்ல கிடந்ததா, இவகிட்ட 7, 8 இருக்கா. சோ 6, 7, 8 இது போக 9, 10 டேபிள்ல கிடக்குது. சோ பூக்களும் ஒரே மாதிரி இருக்குது, நம்பரும் ஒரே மாதிரி இருக்குதா. இத ஸ்ட்ரெயிட் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஆஃப் அ கைண்ட விட இதுதான் பலமான கார்டு. இவ ஜெயிச்சு விட்டா. ஐயோ என்னால நம்பவே முடியலையேன்னு போலீஸ்காரன் வாய புலக்கிறான். மொத்தத்தையும் அள்ளிட்டா. கடைசி ரவுண்டு இதுல மிஸ் பண்ணியிருந்தா இவ தோத்தே போயிருப்பா. ஆனா மொத்தத்தையும் அள்ளி அடுத்த ரவுண்டுக்கு எப்படியோ தேறி வந்துட்டா. ரவுண்டு 1ஓட முடிவுல யாரும் வெளியேற்றப்படவில்லை. 5 பேருமே அடுத்த ரவுண்ட்லயும் கண்டினியூ ஆறாங்க. 1 மணி நேரம் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு டீலர். 1 மணி நேரம் இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த அம்மா நான் ஜாலியா பாத்ரூம் போய் குளிக்க போறேன் அப்படின்ட்டு கிளம்புது. இந்த பக்கம் நம்ம டாக்டர் சரி ஒரு 5 நிமிஷம் அலாரம் வச்சு தூங்குவோம்னு அவர் தூங்க கிளம்பிட்டாரு. அரசியல்வாதி தான் ரூம் பக்கம் போகையில அங்க இன்விடேஷன் இருக்கிறத, போஸ்டர் இருக்கிறத கவனிக்கிறாரு. பார்த்தா இவரோட பொண்ணு தான். இவரோட பொண்டாட்டியுடைய பொண்ணு. இவருக்கு ஆனா பிறந்தவை இல்ல. ஸ்டெப் ஃபாதர் தான் இவரு. இருந்தாலும் பொண்ணுக்கு கல்யாணம் நினைச்சு சந்தோஷப்படுறாப்ல. இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரர் ஏதோ ரூமுக்கு தேடி போயிட்டு இருக்காரு. அப்போ தெரியாதனமா வேற ஏதோ ஒரு ரூமை திறந்துட்டா ஏதோ கன்றாவியா நடந்துட்டு இருக்குது. மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. கையில துப்பாக்கியோட எவனோ இருக்கிறான். என்னன்னு இவருக்கு ஒன்னும் பிடிபடல. அடுத்த நொடி பார்த்தா பின்னாடி ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறா. என்னப்பா நடக்குதுங்கன்னு சொல்லும்போது என்ன நடக்குது, ஒன்னும் நடக்கலையேங்கிறாப்ல. திரும்ப கதவை திறந்து பார்த்தா வெறும் ஸ்டோரேஜ் ரூமா தான் அது இருக்குது. இவர் பார்த்த விஷயங்கள் எதுவுமே அங்க இல்ல. அவர் மண்டைக்குள்ள என்ன ஓடுனே தெரியல. ரொம்ப குழப்பமா அவர் ஃபீல் பண்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் அரசியல்வாதி தான் பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். 7 வயசுலயே பொண்ணை வளர்க்க தெரியாது அப்படின்னு சொல்லி அனாதை ஆசிரமத்துல விட்டார் போல. அப்புறம் 2 பேருக்கும் டச்சே இல்ல போல. அதெல்லாம் அந்த அம்மா பெருசா எடுத்துக்கல. ஏன்னா ஸ்டெப் ஃபாதர் தானே. சரி வந்துட்டீங்க, டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ரிசப்ஷனை வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிறா. சரிங்கிறாரு அப்பா. சந்தோஷம் சொல்லிட்டு பொண்ணு கிளம்புறா. அதே சமயம் திடீர்னு மாப்பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனைன்னு சத்தம் போட்டு அழுகுது பொண்ணு. என்னடான்னு டாக்டர் ஓடியாந்து செக் பண்றாரு. ஒண்ணும் இல்லங்க, சாதாரண மயக்கம் தான் சொல்லும் போது திடீர்னு ரத்தம். மாப்பிள்ளைக்கு இல்ல, இவரோட சைட்ல இருந்து கிட்னி இருக்கிற ஏரியாவை அறுத்து யாரோ உள்ள இருந்து கிட்னி எடுக்கிறாப்ல காட்டுறாங்க. அரண்டு போய் முழிக்கிறாரு. பார்த்தா கனவுங்க. இந்த பக்கம் அந்த குள்ளர் இருக்கிற கேமராவெல்லாம் தொடச்சு
ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. 2வது ரவுண்டு ஆரம்பிக்க போகிறதுன்னு ஹோஸ்ட் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அடுத்து 3-4 அப்படின்னு போயிட்டே இருக்குது. இன்னும் யாரும் எலிமினேட் ஆகல. அடுத்த ரவுண்டு தான் கடைசி ரவுண்டு. ஸோ இந்த 1 மணி நேர பிரேக், அதுக்கு பிறகு ஃபைனல் ரவுண்டு நடக்கும். அந்த பிசினஸ் மேன் போகையில நிறைய பேரை ஏமாத்திருக்கிறான் போல. பிசினஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல போடுறேன், பணத்தை நம்பி கொடுங்கன்னு கொடுத்து ஏமாந்த பல பேர்ல நம்ம கல்யாண பொண்ணு ஒண்ணு. இவன் தான் என்ன ஏமாத்தணும்னு சொன்னதும் மாப்பிள்ள விரட்டிக்கிட்டு போறாரு. அதுக்கு பயந்துகிட்டு அவன் வெளியில ஓடி போய் டாக்ஸியை பிடிச்சி எஸ்கேப் ஆனா போதும்னு டாக்ஸியை பிடிச்சி ஏறான். ஏர்போர்ட்டுக்கு விடுன்றான். அப்படியே அசந்து போய் கார்லயே இருக்கிறான். என்ன இன்னும் நீ வண்டியை நகர்த்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா டாக்ஸில இருந்தவன் இப்ப மறுபடியும் ஹோட்டல்ல தான் ரூமுக்குள்ள இருக்கிறான். என்னடா நடக்குது அப்படின்னு அவனுக்கு ஒன்னும் பிடிபடல. குழம்பி போறான். இந்த கேம் நடத்துறவங்களோட வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தா வெப்சைட் வேலை செய்யல. அப்புறம் இந்த கேம் நடத்துறவன் ஹோஸ்ட் பேர் என்னது சாமுவேல். அந்த பேரை நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா வேற யாரோ ஒரு ஆளை காட்டுது. அந்த ஹோஸ்டோட ஒரிஜினல் முகத்தை காட்டல. வெப்சைட் தப்பு, நடத்துறவன் கூட அதே பேர்ல வேற யாரும் இருக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. இதை பத்தி ஓடி போய் போலீஸ்காரர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படிங்கிறாரு போலீஸ்காரர். இதை நம்பல. சரி நான் செக் பண்ணி பாக்குறேன்னு லேப்டாப் எடுத்து அவர் செக் பண்ணி பாக்குறாரு. சாமுவேல்னு போட்டா வேற யாரோ ஒருத்தவரோட போட்டோ தான் வருது. என்ன ஏமாத்த பாக்குறாங்க, என்ன வேலையா இருக்கும்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பிசினஸ் மேன் கேட்க, இங்க 4 பில்டிங் தள்ளி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போலீஸை பார்த்துட்டு போலீஸோட கூப்பிட்டு வரேன், கேங்கா வந்தா தான் இவங்களை ஒரு கை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. வெளியில வந்தாச்சு. வந்து பார்த்தா வெளியில மார்க்கெட் மாதிரி ஜேன்னு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பயம் இல்ல. எங்கடா போனாங்க, என்ன யாரையுமே காணோம்னு சொல்லிட்டு அவர் அந்த தெருவோட முக்கு வரைக்கும் ஓடுறாரு. அங்கங்க போஸ்டர் எழுதியிருக்கும் ரீபண்ட் அப்படின்னு. இவ்வளவு தூரம் ஓடி வந்தவர் திரும்பி பார்த்தா மறுபடியும் அவர் வந்த முதல் இடத்துலயே வந்து நிக்கிறார். தெருவோட முக்குக்கு அவர் போல. என்னடா அது குழப்பமா இருக்கு, இப்பத்தானே தெருமுக்கு போனோம். மறுபடியும் தெருமுக்கு ஓடி வந்து பாக்குறாரு. ரீபண்ட் அப்படின்னு எழுதியிருக்குது. ரிப்பண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பண்ண தப்ப நினைச்சு பாருங்கிறாப்ல. அவன் நினைச்சு பார்த்தா மறுபடியும் முதல் இடத்துக்கு வந்து நிக்கிறான். மறுபடியும் பாருங்க முதல் இடத்துக்கு வந்து நிக்கிறான். என்னடா ஒன்னும் புரியலையே, என்னென்னமோ நடக்குதுன்னு பயந்து போறான். பயந்து போய் மறுபடியும் ஓடியாந்தா இந்த தடவை ஹோட்டலுக்குள்ள வந்து நிக்கிறான். போன்ல பார்த்தா சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. பெருசா எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு அவருக்கும் பயமா தான் இருக்குது. இதை பத்தி மத்த போட்டியாளர்கிட்டையும் எடுத்து சொல்றான். அப்ப நம்ம அரசியல்வாதி நம்ம அந்த சாமுவேல் கிட்டே கேட்டுருவோம் அப்படிங்கிற. சாமுவேல் கடைசி ரவுண்டுக்காக காத்துட்டு இருக்கிறான். போட்டியாளர்கள்லாம் அவங்கிட்ட வராங்க. என்ன நடந்துட்டு இருக்குது சாமுவேல் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கேமு தான், வேற என்னங்கிறாரு சாமுவேலும். இந்த இடம் என்ன நடக்குது அப்படின்னு போலீஸ்காரன் விசாரிக்கிறான். எல்லாரும் வந்து போற இடம் தான், கேமரா கூட இருக்குது பாருங்க அப்படிங்கிறாப்ல ஹோஸ்ட். இவங்க ரொம்ப சீரியஸா ஏதோ கேட்க போறதை புரிஞ்சுக்கிட்டு, கேமரா இருக்கு அசிங்கப்படுத்தாதீங்க, கேமரா இல்லாத இடத்துல விலக்கி சொல்றேங்கிறாப்ல. கேமரா இல்லாத இடத்துல உட்கார வச்சு உங்க டவுட்டர்னு கேட்டா இவங்க விசாரிக்கிறாங்க. என்ன சாமுவேல் சர்ச் பண்ணா வேற இடம் வருது என்ன. அதுக்கு அவர் விலக்கி சொல்றாரு. ஐயா நீங்க எப்படி இன்னைக்கு டோர்னமெண்ட் ஆட வந்தீங்களோ அந்த மாதிரி நானும் இன்னைக்கு இந்த கேம் எல்லாம் நடத்துற ஹோஸ்ட் வேலைக்காக வந்திருக்கிறதா ஒரு குண்டை தூக்கி போடுறான். யாருக்காவது கேஸ் லீக்கார வாட அடிக்குதா அப்படின்னு கேட்கிறாரு டீலர். போலீஸ்காரன் கூட நான் நேற்று செக் இன் பண்ணும்போது ரிசப்ஷனிஸ்டுங்க ஏதோ கேஸ் லீக் ஆகுதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்கிறாப்ல. இப்போ நிறைய பேருக்கு கனவு மாதிரி நடக்குது இல்ல, அப்போ கேஸ் மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை தாக்கி இருக்குமா, அதனால தான் நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குதான்னு அந்த பொம்பளை கேட்கும். அதுக்கு பேரு கார்பன் மோனாக்சைடு பாய்சன். அதுக்கு பேர் என்னது, கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்னு அர்த்தமா. அது இந்த ஹலூசினேஷனை, இந்த கற்பனையை தூண்டி விடுமா. ஆனா அதற்கு மனமே கிடையாதான். அந்த நாடுறது இல்ல மணக்கிறது அந்த மாதிரி மனம் இருக்காதான். அப்புறம் டாக்ஸில ஏறுனா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போக முடியல, தெருமுக்கு ஓடினாலும் அதுக்கு பிறகு ஓட முடியலங்கிறதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அங்கங்க ரப்பன்னு போஸ்டரை மட்டும் தான் திரும்ப பார்க்க முடியுது. மறுபடியும் இங்க ஸ்டார்டிங் பொசிஷன்லயே வந்து நிக்கிறேன், இது என்ன குழப்பம் அப்படின்றதையும் போலீஸ்காரர் விளக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஹோஸ்ட் இங்க பாருங்க, இந்த கேமை நடத்தி கொடுத்தா நிறைய காசு கொடுக்கறதா சொன்னாங்க, எனக்கு காசு முக்கியம், அறுவைக்கு இருந்து தான் வாங்குறாப்ல. அதுக்கு முன்னாடி முத வேலையா வெளியில போகும்போது யாருமே இல்ல, அந்த மாதிரி இப்பயும் யாருமே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் பக்கம் வந்து கவனிக்கிறாங்க. அங்கங்க நிறைய வினோதமான விசித்திரமான போட்டோஸ் எல்லாம் தொங்குறத கவனிக்கலாம். பெயிண்டிங் ஃப்ரேம் போட்டெல்லாம். ஒரு வழியா என்ட்ரன்ஸ் தாண்டி ரோட்ல வந்து பார்த்தா ரோட்ல நிறைய பேர் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. போன தடவை தெருமுக்கு வரைக்கும் ஓடினாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தடவையே ஓடுறாங்க. ரிப்பண்ட் அப்படிங்கிற அந்த போஸ்டர் இருக்குது. சரி அதை கிராஸ் பண்ணி பார்ப்போமேனு கிராஸ் பண்றாங்க. குறுக்க ஒரு சைக்கிள் போகும், அப்புறம் ஒரு வேன் வரும், கரெக்டா அவங்க எல்லாரையும் ஏத்தும். ஐயோ சத்தம்டா அப்படின்னு எல்லா பேரும் சாக கிடப்பாங்க. அடுத்த நொடி பார்த்தா மறுபடியும் ஹோட்டல்ல வந்து முழிக்கிறாங்க. என்னையா அது கனவா அப்படின்னு கேட்க, கெட்ட கனவா இருக்குமோன்னு கூட ஹோஸ்ட் சொல்றாரு. தெரியாது நம்ம இந்த வேலைக்கு வந்திருக்க கூடாது, போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு அந்த டீலர். அப்புறம் எல்லா பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனையா இருக்கும், இந்த ஏஐ இல்ல நம்மளை வச்சு ஏதாவது எலி மாதிரி பரிசோதனை இந்த மாதிரி நடக்குதான டிஸ்கஷன். ஹோஸ்ட் அவரும் நேத்தான வேலைக்கு வந்திருக்கிறாப்ல, அவரும் எதுக்கு நமக்கு இப்படி நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, அவங்க எதுக்காக நம்மள இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லும் போது யார் யார் அவங்க எனிமிங்க கேட்பாங்க, யாருக்கு தெரியும் ஏதோ ஃப்ளோல சொன்னேங்கிறாரு. அப்புறம் சரி மேபி நம்ம லைஃப்ல நாம யாருக்காவது ஏதாவது துரோகம் பண்ணிருக்கிறோமா, பாவம் பண்ணிருக்கிறோமா, யாரையாவது காயப்படுத்தி இருக்கிறோமா, அவங்க நம்மள பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறாரு. எல்லாத்தையுமே தான் கேட்கிறாரு.
முதல்ல நான் ஒருத்தனை கொலை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே எல்லா பேரும் கற்பனையில என்ன நடந்திருக்குன்னு கவனிக்கிறாங்க. ஒருத்தன் என் கழுத்த நெறி பத்தாது இன்னி நெறின்னு சொல்லுவான். இவ்வளவு ஓவரா நெரிச்சதுல மூச்சுட முடியாம அந்த பைய சம்பவ இடத்துல செத்து போறான். மேபி அவன் செத்து போயிருப்பானோ, நான் அப்படியே விட்டுட்டு பயந்து ஓடி வந்துட்டதா சொல்றா. யாரும் எதுவும் சொல்ல முடியல, முழிக்கிறானுங்க. அப்புறம் நம்ம டாக்டர் நான் தப்பு பண்ணிருக்கிறேங்கிறாப்ல. தான் பொண்டாட்டி தன்னை விட்டுட்டு போன பிறகு இவருக்கு நிறைய சிக்கல், நிறைய பணம் சம்பாச்சா பொண்டாட்டி திரும்ப வந்துருவா அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்காக சூதாட்டத்துல இறங்கினாராம். முடிவு சூதாட்டத்துல நிறைய கடனாய் போச்சா. அப்போ ஒருத்தன் பணம் கொடுத்து எனக்கா நீ கிட்னிய அறுவடை பண்ணி கொடுக்கணும்னு டாக்டருக்கு பணம் கொடுத்துருக்கான். கூட வேலை பார்த்தவங்களுக்கு அதுல இவர் பாதி ஷேர் கொடுத்து வரக்கூடிய பேஷண்ட்டுக எல்லா பேருக்கும் ஒரு கிட்னிய அவங்களுக்கே தெரியாம திருடி அவனுக்கு வித்து காசு பார்த்திருக்கிறார். கடைசி வரை இவ்வளவு செஞ்சு சம்பாதிக்க முயற்சி பண்ணியும் பொண்டாட்டி திரும்ப வரல. இவருக்கு கடனானதான் மிச்சமா, இன்னும் சூதாட்ட கடன் இருக்குதான். இந்த பக்கம் நம்ம பிசினஸ் மேனு நான் யாரையும் கொல்லலப்பா, யாருகிட்ட இருந்து உடல் உறுப்புகளையும் திருடலப்பா, ஆனா மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திருடுவேங்கிறான். வயசானவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறான். பணம் போயிடுச்சு போல, எங்க ரிட்டையர்மெண்ட் பணம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னமே முதலீடு எல்லாம் சந்தைய அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு. அப்புறம் என்ன அப்படிங்கிறான் அவன். போலீஸுக்கு போவோம் சொல்லும்போது நீங்க பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் போச்சுன்னா போலீஸாலையும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சும்மா பேசி பார்க்கறான். அதுல காண்டானவர் துப்பாக்கி எடுத்துட்டாரு. ஒட்டுமொத்த பணமும் போயிடுச்சுன்னு சுடுறதுக்கு தயாராயிட்டார். பொண்டாட்டி பதறம், டப்புன்னு துப்பாக்கி எடுத்து தான் தொண்டையில வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு அந்த பெரியவர் இறந்து போயிட்டார். நான் அவரை கொல்லல, அவரா தான் சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாரு, அது என் கணக்குல வருமானு கொஞ்சம் கில்ட்டில பேசிட்டு இருக்கிறான் அவன் பிசினஸ் மேனு. இந்த பக்கம் அடுத்து நம்ம போலீஸ்காரர் ஒரு நல்ல போலீஸா இருக்கணுங்கிறதா தன்னோட ஆசை லட்சியமா. ஆனா தான் பொண்டாட்டி செத்து போன பிறகு நான் வழி தவறி லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சேன், திருட ஆரம்பிச்சேன், எந்த தப்பும் பண்ணாதவங்களை கூட பணத்துக்கு ஆசைப்பட்டு ஜெயில போட ஆரம்பிச்சேன், கூடவே ஒரு கொலையும் பண்ணிட்டதா சொல்றாரு அசால்ட்டா. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல ஒருத்தனை வழிமறிச்சு பிடிப்பாரு. அவங்கிட்ட இருக்கிற பேக்கை இறக்க சொல்லுவாரு. அவனும் பேக் இறக்குவான். ஓபன் பண்ண சொல்லுவாரு. ஓபனும் பண்ணுவான். பார்த்தா உள்ள நிறைய ட்ரக், நிறைய அதுல வித்த பணம்னு ஏகப்பட்ட பணம் இருக்குதுங்க. உடனே அவன் தப்புன்னு அந்த பையில சுட்டுட்டு தற்காப்புக்காக சுட்டேன்னு சொல்லி பேக்ல இருந்த எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு ஓடி இருப்பான். ஓ, தற்காலிப்புக்காக கூட சுட்டேன்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா சுட்டுட்டு போயிட்டான். இப்ப யாரோ சுட்ட கணக்கு தான். துப்பாக்கியும் கள்ள துப்பாக்கி இப்படி பண்ணிருக்காங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு. எல்லாரோட மூஞ்சியும் பாருங்க என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. அடுத்து நம்ம அரசியல்வாதி நீ ஏதாவது சொல்லணுமையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அவர் தயங்கி என் பொண்டாட்டியை கொன்னது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. கதை உடைச்சு ஒருத்தன் உள்ள வந்தான். என் பொண்டாட்டி மேல இருந்தா. எங்க குடும்பத்திலேயே வசதியானவன் பார்த்தா என் பொண்டாட்டி தான். அவ காசை வச்சுதான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம், குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு காலவ தன்னை விவாகரத்து பண்ணான்னா சொத்து பத்தி எல்லாம் அவகிட்ட தான். இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இவன் ஜீரோ ஆயிடுவான். திருடன் வீடு புகுந்து வீட்டுல இருந்த நகையை திருடி இருக்கிறான், இவரோட வாட்சை திருடி இருக்கிறான். அவனை சமாளிக்கிறதுக்காக துப்பாக்கி எடுத்து சுட பாப்பா. ஆனா அந்த துப்பாக்கியில தோட்டாவே கிடையாதான். அதனால ஒரு பலனும் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் புடிச்சு படிக்கட்டுல கீழே தள்ளி கழுத்து நரிச்சு அவன் கொன்னு போட்டான். அப்புறம் இந்த சம்பவம் நடந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் அரசியல்ல நின்னேன். பொண்டாட்டி இறந்து போன அந்த சிம்பதியை வச்சு அவளோட பணத்தை வச்சு அரசியல்ல நின்னேன். அதே சமயம் வீடு வாசல் இல்லாத ஒருத்தர் அந்த குத்தத்துக்காக போலீஸ்ல பிடிபட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனை கொடுத்து வாங்கினவர் மரண தண்டனையை அனுபவிச்சதை நேர்ல பார்த்திருக்கிறாரு இந்த அரசியல்வாதி. கொன்னு போட்ட பிறகு திரும்பி பார்த்தா பொண்ணு வந்து நின்னா. அவன் முன்னாடி இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருந்து ஓடி போயிட்டதா சொல்றாரு. வீடு வாசல் இல்லாத ஒருத்தவர்கிட்ட இங்க இருந்து எடுத்துட்டு போன கொஞ்சம் நகை, இவரோட வாட்சை கொண்டு போய் வச்சுட்டாரு. அதை வச்சுதான் போலீஸ் அவர் தான் திருநான்னு புடிச்சு உள்ள போட்டு மரண தண்டனையே கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மையிலேயே பொண்டாட்டியை கொன்னது இவர் தான். கொலை நடந்தப்போ இவர் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தாரு. அந்த ஹோட்டல்ல இவரோட போனை வம்புக்குனே விட்டுட்டு இங்க வந்து கொலையை பண்ணிட்டு திரும்ப அங்க போயிருக்கிறாரு. சோ போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாருன்னு தான் இருக்கும், ரெக்கார்டு இருக்கும். யாரும் இவரை சந்தேகப்படல. எல்லா பேரும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படி பாக்காதீங்கடாங்கிறாப்ல இவரு. அப்புறம் பார்த்தா எல்லா பேரும் படுக்கையில இருந்து எந்திரிக்கிறாங்க, பெட்ல இருந்து. ஒவ்வொருத்தருமே அவன் பண்ண பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறான். எல்லா பேரும் குழப்பத்துல இருக்கிறாங்க. எல்லா பேரும் படுக்கையில இருந்து எந்திரிச்சாங்க. ஒவ்வொருத்தங்களும் என்ன குத்தம் பண்ணாங்கிறத நினைச்சு பார்த்தாங்கல்ல, அந்த கனவு மீறி எல்லா பேருக்குமே வந்திருக்குது. சோ ஒருத்தர் பார்த்த கனவை எல்லாரும் பார்த்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு யாருக்கும் ஒன்னும் பிடிபடல. ஏதோ கேஸ் லீக் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு போலீஸ்காரர் நினைக்கிறாரு. நமக்கெல்லாம் நடக்குது, ஆனா அந்த ஹோஸ்ட் சாமுவேலுக்கு மட்டும் நடக்கல. இல்ல நம்ம எல்லாரோட பாவத்தையும் அவன் பார்த்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவன் பண்ண பாவத்தை பத்தி அவன் சொல்லல அப்படின்னு சொன்னதும் அவனை சந்தேகப்பட்டு கிளம்பி வராங்க. இங்க குள்ளர் இங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. எங்க சாமுவேல்னு கேட்டா ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கிறதா சொல்றாரு. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், டாக்டர் கிளம்ப போகல, அப்படி எல்லாம் கிளம்பி போக முடியாது, எனக்கு உங்ககிட்ட ஒரு டயலாக் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை சொல்லட்டுமா அப்படிங்கிறாப்ல. இவர் இந்த மாதிரி வந்து சேர்ந்தவர் தான் போல. என்னையா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு பிறகு நீங்க கேம் விளையாடுறது வெறும் பணத்தை பெட்டு கட்டி மட்டும் உங்களால கேம் விளையாட முடியாதுங்கிறாப்ல. உங்க உசுருக்காக நீங்க பெட்டு கட்டி ஆகணும், சண்டை பண்ணி ஆகணுங்கிறாங்க, கேம் ஆடி ஆகணுங்கிறாரு அவரு. இந்த ஃபைனல் ரவுண்டு முடியல, உங்கள ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட மிஞ்சுவீங்கிறாப்ல. நானும் வேலைக்காக இங்க வந்து சேர்ந்தவன் தான். ஒரு வேலையா பார்க்க விட்டாங்க, ஏகப்பட்ட வேலை பார்க்க விட்டாங்க. பார்டெண்டிங் வேலை பார்த்தேன், மேக்கப் வேலை பார்த்தேன், கேமராமேன் வேலை பார்த்தேன்,
பார்த்தேன், கிளீனிங் வேலை பார்த்தேன், ஓவர் டோஸ் வேலை வாங்குறாங்க, ஓவர் டைமுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே, விளையாண்டாதானே பிரச்சனை, நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லுவாரு. தாராளமா நீ விளையாடாம போகலாம், மிச்சம் இருக்கிற ஆட்கள்ல அப்போ ஒருத்தவங்க உயிரோட இருப்பாங்க, உன்னை எப்படியாவது அவங்க கொண்டுடுவாங்கிறாப்ல. போங்க, இருக்கிற நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்துங்க, அப்புறம் வந்து ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்னு குள்ளர் ஒரு அட்வைஸை போடுறாரு. எல்லா பேரும் அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. குள்ளர் மட்டும் பழைய ஃபைலை வச்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறார். பழைய டேப் ரெக்கார்டர் ஃபைலை வச்சு, ஃபிலிமை வச்சு, எப்படியாவது ஜெயிக்கணும், இந்த இடத்த விட்டு உயிரோட போகணும்னு போலீஸ்காரர் புலம்பிட்டு இருக்கிறார். வேற வழி இல்லை, நாம உயிரோட இருக்கணும்னா எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வராப்ல. பார்த்தா டாக்டர் கிச்சன்ல இருக்கிறார், சாரி கிச்சனா டாய்லெட்ல இருக்கிறார். பார்த்தா அவர் ஷேவ் பண்ண கையில கத்தி அடிக்கையில அந்த கத்தியை வச்சு போலீஸ்காரங்க கழுத்து அறுத்து விட்டான். ஒத்தவன் ஜோலியை முடிச்சு விட்டான். டாக்டர் கழுத்து அறுத்து செத்துக்கிட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு போல அப்படின்னு சொன்னதும் இந்த அம்மா கதவை திறக்கும். உடனே ஓங்கி ஒரு இடி டோரை வச்சு, அப்புறம் அவளோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணுறா. கொஞ்சம் கொஞ்சமா முச்சிட முடியாம கஷ்டப்பட்டு அவளும் செத்து போயிட்டா. நாடி திருப்பு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அடுத்து கிளம்புறான். போற வழியில அந்த தீய அணைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இல்ல சிலிண்டர், அதை கையில எடுத்துக்கிறான். அடுத்த டோரை தட்டுறான். கதவை திறந்ததும் அந்த பிசினஸ் மேனை அவன் மேல அதை நல்ல ஸ்ப்ரே அடிச்சு விட்டு ஓங்கி ஒரு அடி, அப்புறம் சிலிண்டரை வச்சு மூஞ்சில இடி இடின்னு இடி. அவன் ஜோலியும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அரசியல்வாதி அவர் ஸ்விம்மிங் பூல்ல நீந்திட்டு இருப்பாப்ல, அப்படியே ஓங்கி ஒரு எத்து விட்டு தண்ணிக்குள்ள அமுக்கி அரசியல்வாதியும் கொண்டு விட்டான். அப்புறம் சாமுவேல்னு கத்திக்கிட்டு இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கிட்ட வராரு. இந்த குள்ளர் சொன்னாப்ல, யாருமே டோர்னமெண்ட் விளையாட வரலன்னா கடைசியா மிச்சம் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறதா அர்த்தமா. சோ போட்டிக்கு ஆள் இல்லாம எல்லா பேரையும் கொண்டுடலான்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றானா என்னன்னு தெரியல. எல்லா பேரையும் கொண்டு போட்டு நான் மிச்சம் இருக்கிறது நான் ஒருத்தன் தான், அப்போ எனக்கு ஒன்னும் ஆகாதுல்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருப்பாரு. ஆனா அந்த நொடி ஹோஸ்ட் துப்பாக்கி எடுத்து டப்பு 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 டப்புன்னு சுட்டு கொண்டு போட்டுறாரு. இவனை கொல்லும் போதே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தா நடந்த விஷயமெல்லாம் அப்படியே திரும்ப ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. நடந்த விஷயமெல்லாம் இப்போ அண்டு ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் முழிச்சு பாக்குறா, நெஞ்சில பாஞ்ச தோட்டாக்களையோ ரத்தத்தை எல்லாம் காணும். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஹோஸ்ட் சொல்றாப்ல, டீலர் சொல்றாப்ல, கடைசி ரவுண்டு விளையாடுற வரைக்கும் உங்க யாரையும் சாவிட மாட்டேங்கிறாப்ல, சாகவும் முடியாதுங்கிறாப்ல. உன்னை துப்பாக்கியால சுடும்போது மரண வேதனையை அனுபவிச்சியா, கிட்டத்தட்ட இதே வேதனையை ஒன்னால கொலை செய்யப்பட்டவங்க அத்தனை பேரும் அனுபவிச்சிருக்காங்க, அது எல்லாம் அவங்களுக்கும் தெரியும், அதனால உன் மேல செம காண்டுல இருக்கிறாங்க, பாத்துக்கோ அப்படின்னு எச்சரிச்சுட்டு போறாரு. நீ உயிரோட வாழணும்னா நீ அந்த கேம் ஆடித்தான் ஆகணும், நல்ல பலமான காடா உன் கைக்கு வந்தாகணும், அப்பதான் நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்க அப்படிங்கிறாப்ல. இருக்கிற எல்லா பேரும் எப்படியெல்லாம் இவன் தன்னை கொண்டாங்கிறத கனவு கண்டாப்புல கண்டிருக்காங்க, அந்த வேதனையை அனுபவிச்சிருக்காங்க போல. அந்த கோவத்தை எல்லாம் கொட்டி தீக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் டீலரை பார்த்து யார் நீன்னு விசாரிக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற நடிகர்கள்லயே மிகச்சிறந்த நடிகன் தான் நான் தான் அப்படிங்கிறாப்ல. டேய், நீ சொல்றது வேற செய்யறது வேறையா தெரியுது, நீ ஏதோ பெருசா பண்றியோ, சம்பளத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கூட்டம் இப்போ இவனை வார ஆரம்பிக்குது. யோ, எப்படியா இங்க இருந்து தப்பிக்கிறது, சட்டு புட்டுன்னு ஒரு வழியை சொல்லி தொலையா அப்படின்னு கேட்கையில அவர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கிற பாவங்களை வச்சு பார்த்தா நரகத்துல 100 வருஷம் எரியிற வடசட்டில போட்டு வறுக்கிற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா உங்கள ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனையில இருந்து தப்பிப்பதற்கான அருமையான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லையில, அட கடவுளே அப்படின்னு வரு டாக்டர். கடவுளா? அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அவரை பத்தி கொஞ்சம் நேரம் பேசாத அப்படிங்கிறான் டீலர். சரிப்பட்டு வராது, நான் கிளம்ப போறேன்னு டாக்டர் கிளம்பும் போது, யோ டாக்டர், இங்க இருந்து உன்னால ஃப்ரீயா கிளம்ப முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு டீலர். அப்புறம் இங்க பாரு, இதையெல்லாம் நானா பண்ணல, எங்களுக்கு ஸ்பான்சர் இருக்கிறாங்க, காசை போட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, அந்த ஸ்பான்சர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க செய்யறோங்கிறாரு டீலர். இன்னைக்கு தானே உங்க மேட்ச், நாளைக்கு பாவம் பண்ண 2 பேர் வரானுங்க, அவங்க 2 பேருமே குழந்தைங்க கிட்ட தப்பா நினைக்கிற ஆட்கலாம், அதுலயும் குறிப்பா ஒருத்தர் சர்ச்சில் இருக்கக்கூடியவரா, அவங்களுக்கு நடக்க போறதெல்லாம் நீங்க பார்க்கணுமே, ரொம்ப ஃபன்னா இருக்குங்கிறாப்ல. அப்ப பிசினஸ்மேன் கேப்பாப்ல, எங்கள்ல ஒருத்தருக்கு உயிரோட போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற, கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறான் டீலர். மறுபடியும் இருந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லா, ஃபைனல் ரவுண்டு ஃபுல்லா ஆடணுமா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு தடவை கார்டு போடுறோம், அந்த ஒரே ஒரு ஆட்டத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க இருக்கலாம், மீதி எல்லா பேரும் கோயிங் டவுன் அப்படின்னு சொல்றாப்ல. அப்புறம் ஜெயிச்சா $20 மில்லியன் காமிச்சாங்க இல்ல, கொட்டி கிடக்கிற பணத்தை, இந்திய மதிப்புல சொல்ல போனா கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய், அந்த பணத்தை கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு பிசினஸ் கேட்டா, பணம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பண்றாப்ல, கையை நீட்டுறாரு, பணம் எரிஞ்சு காணாம போயிடுச்சு. என்ன பரிசு இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம், பரிசு உங்களோட விடுதலை, உங்களோட சுதந்திரம், உங்க சுதந்திரத்துக்காக நீங்க ஆடுங்க அப்படின்னு அடுத்து ஒரு சொடக்க போட்டா 5 பேரும் டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. என்னடா இவன் சாத்தானா? சோ கடைசியா இப்போ இவரு கார்டு போட போறார். இந்த ஒரே ஆட்டம் இவங்கள யார் ஜெயிக்க போறா தோக்க போறாங்கிறத முடிவு பண்ண போகுது. அப்புறம் ஏதோ பிலிம் அந்த குள்ளர் தொடச்சிக்கிட்டு இருந்தாருல, அந்த பிலிமை போட்டி விட்டு நீங்க இங்க இருக்கிறதுக்கு சில பேர் காரணம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பண்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, ஒரு பொண்டாட்டி கொலை செய்யப்பட்டாலே, அது இங்க ரெக்கார்டிங்லேயே ஓடிட்டு இருக்குது. உன் பொண்டாட்டியை நீ என்ன பண்ணேங்கிறது எனக்கு தெரியுங்கிறாரு டீலர். இது வரைக்கும் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தது அம்மாவை கொன்னேங்கிறத மட்டும், ஆனா அடுத்து அந்த குழந்தைக்கு என்னாச்சுங்கிறத எல்லாரும் பார்க்கணுங்கிறாப்ல. குழந்தை முன்னாடி அம்மாவை கொலை பண்ணும்போது
அது அந்த குழந்தையை எப்படி பாதிக்குங்கிறது உனக்கு தெரியலையா? அது அந்த குழந்தைய மனதளவுல எவ்வளவு டார்ச்சர் பண்ணுங்கிறது நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்கிறாப்ல. இருக்கிற பாவத்திலேயே ரொம்ப பெரிய பாவம் குழந்தைகளை கஷ்டப்படுத்துறது தானா. அதுலயும் மனதளவுல உடல் அளவுல கஷ்டப்படுத்துறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை உண்டா நரகத்துல. அப்புறம் என்னாச்சுன்னு பாருங்க. என்னால வளர்க்க முடியாதுன்னு சொல்லி வேற யாருக்கோ குழந்தைய தத்து கொடுத்துறாரு. நான் போமாட்டேன், அவரை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு குழந்தை போமாட்டேன் நட பிடிக்கும். உங்க அம்மா மாதிரி நீயும் தைரியமா இருக்கணும்னு சொல்லி குழந்தைய அனுப்பி வச்சிருப்பாரு. அடிக்கடி உன்னை பார்க்க வரேன்னு பொய் சத்தியமும் பண்ணிருப்பாரு. தத்து கொடுத்தேன் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இந்த குழந்தை போறது யாருக்குன்னா இந்த குழந்தையுடைய பெத்த தகப்பன், இறந்து போன அம்மாவோட மொத புருஷன். விவாகரத்து வாங்கிட்டு தான் நம்ம அரசியல்வாதியா ரெண்டாவது அந்த அம்மா கட்டிக்கிட்டு செத்து போச்சு. அப்பன் குடிகாரன். அவனோட டார்ச்சர் தாங்காம 6 மாசத்துல அனாதாசிரமத்துக்கு போனாலாம். அனாதாசிரமத்துல இருந்து இன்னும் சில பேர் குழந்தைகளை தத்தெடுத்திருக்காங்க. அங்கன்னு மாறி மாறி போய் பல இடங்கள்ல சுத்தி திரிஞ்சு மோஸ்ட்லி தத்தெடுக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்கும். அந்த காசுக்காக தான் தத்தெடுப்பாங்க. குழந்தைகளை சின்சியரா பாத்துக்க மாட்டாங்க. சில பேர் குழந்தைன்னு கூட பார்க்காம குழந்தைங்க மேலேயே பாய்வானுங்க. அவளோட 16 வயசுல அவளுக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனை வருது. கிட்னி பக்கம் ஏதோ வலி, சின்ன பிரச்சனை தான். அதுக்காக வந்திருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம டாக்டர் கிட்னியை திருடுறாச்சே, 16 வயசுக்கு சின்ன குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணோட கிட்னியை திருடி இருப்பாப்ல. அது இப்ப வீடியோல ஓடுது. என்ன மன்னிச்சுக்கங்கன்னு இப்ப டாக்டர் மன்னிப்பு கேட்கிறார். என்ன பிரயோஜனம்? இந்த ப்ரொசீஜர், இந்த ஆபரேஷன், இதனால அவளுக்கு உடம்பு முழுக்க எப்பவுமே தொடர் வலி இருந்துகிட்டே இருக்கலாம். அந்த வலியை விட்டு வெளியில வரணுமே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் பப்புல யாரோ ஒரு அம்மா போதை மாத்திரையை கொடுப்பா. அந்த போதை மருந்தை கொடுத்தது வேற யாரும் இல்ல, போதை மாத்திரையை கொடுத்தது சாட்சாத் இந்த கேம் விளாண்டுட்டு இருக்கிறாள் அவதான். அப்படி அவ கொடுத்துட்டு போயிட்டா. அந்த மாத்திரையை சாப்பிட்டு போதையில அனாமத்தா கிடந்த அந்த 16 வயசு பொண்ணு மேல பாயிறதுக்கு பல பேர் காத்து கிடந்தானுங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த போலீஸ்காரன் அப்படிங்கிறாப்ல டீலர். தன்னோட 18வது வயசுல இந்த அனாத ஆசிரமம், இந்த சிஸ்டம் இதையெல்லாம் விட்டுட்டு மேஜர் ஆகி சுயமா நிக்கிறதுக்காக வெளியில வர்றா. அவளை விசாரணைக்காக ஒரு தடவை கூட்டு வந்திருக்கிறாரு போலீஸ்காரன். என்ன பார்த்ததும் ஏன் பயந்து ஒண்ணு அப்படின்னு கேட்கிறாப்ல. அதுக்கெல்லாம் பிடிச்சி இப்ப விசாரிச்சுட்டு இருக்கிறான் போல. நான் எதுவும் திருடல கொல்லல, போலீஸை பார்த்ததும் யதார்த்தமாவே எனக்கு ஒரு பயம் வரும், அப்படி பயத்துல ஓடி வந்துட்டதா எடுத்து சொல்லுவா. அப்புறம் சரி சரி ரொம்ப ரொம்ப ஆத்திக்கிட்டே இருக்காத, நீ இன்னசென்ட் தான், நீ தப்பு பண்ணலங்கிறது எனக்கு தெரியும்னு முன்னாடி ஒத்துக்கிறார். தப்பான நேரத்துல தப்பான இடத்துல இருந்திருக்கிற அவ்வளவுதான். ஆனாலும் நீ நிரபராதிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு ஒரு பாக்கெட்டை தூக்கி போறாப்ல. போதை மாத்திரை இருக்குமோ என்னவோ, இதுக்கே உன்னை நான் பிடிச்சி ஜெயில போட முடியும், இல்ல பாவம் என்ன விடவும் முடியும். அப்படி நான் விடுறதா இருந்தா எங்களை சந்தோஷப்படுத்தணும்னு குண்டை தூக்கி போறாரு. அந்த பொண்ணை சீரழிக்கவும் செஞ்சாரு. அடுத்து ஒருத்த வரான். இவன் யாருன்னா வேற ஒருத்தன், அந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்ச வேற போலீஸ் போல. அவன் வந்து சீரழிக்கிறான். அடுத்து மறுபடியும் இந்த போலீஸ்கார வரார். ஒரே ஒரு தான் சொன்னீங்க, இப்படி மாறி மாறி வரீங்களாடான்னு வருத்தப்படுறா. இதுக்கு மேல என்னால இதை செய்ய முடியாது, விட்டுருங்கன்னு கெஞ்சிரா. அவ்வளவுதான், முடியாதியா அப்படின்னு திரும்ப அவன் கேட்க முடியாதுங்கிறத கட்டன் ரைட்டா சொல்லிட்டா. உடனே தூக்கி ஜெயில போட்டுறாங்க. ஜெயில பண்ணாத தப்புக்கு 3 வருஷம் கடந்தாளா. 3 வருஷம் ஜெயில இருந்து தன்னோட 21வது வயசுல ஜெயில விட்டு வெளியில அந்த பொண்ணு வரா. அப்படி வரும்போது அவங்க அம்மாவோட சொத்து பத்துல இருந்து அவளுக்கு பணம் கிடைக்குது. எவ்வளவு? நெருக்கி ஒரு 2 கோடி ரூபாய் கிடைக்குது. அம்மா உயில் மூலமா கிடைக்கிறது. அப்பதான் இந்த பிசினஸ் மேனு அந்த அம்மா கிட்ட பேசி அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை தன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண சொல்லி, என்கிட்ட 2 கோடி கொடுத்தீங்கன்னா அது 4 ஆகும், 8 ஆகும், 16 ஆகும்னு ஆசையை தூண்டி விட்டு சீக்கிரம் பணம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் இன்னும் பெட்டரா பணம் வளரும்னு நல்லா ஏத்தி வர்றாரு. உங்களுக்கு பயமா இருந்தா தாராளமா நீ வெளியில போலாம், எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு சீனா போடுறான். உன்ன மாதிரி ஒரு கஷ்டப்படுற பொண்ணை பணக்காரியா மாத்தி பாக்குறதுல தான் தனக்கு ஆசைங்கிறாப்ல. வேணான்னு சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நல்ல ஆசையை தூண்டி விட்டுட்டு கிளம்ப போறாப்ல எந்திரிச்சு நிக்கிறாரு. வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தவன் போறானே, இவன் ஏமாத்திரவனா இருக்க முடியாதுன்னு நம்பி ஒரு நிமிஷம் நான் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்றேன்னு ஒத்துக்கிறா. ஒரே வருஷத்துல வாங்கின 2 கோடியை ஜீரோ ஆக்கி விட்டாப்ல. இந்த மாதிரி எவ்வளவு பேரோட வாழ்க்கையை கெடுத்தையோ யாருக்கு தெரியுங்கிறாப்ல டீலர். இப்படி இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இவங்க 5 பேருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த பிசினஸ் மேனால பாதிக்கப்பட்டவங்க மொத்தம் 56 பேரா. நம்பர் எல்லாம் ரொம்ப கரெக்டா சொல்றாரு டீலர். இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 வாரத்துக்கு பிறகு அவளோட அந்த வலி, அவளுக்கு ஒரு வியாதி இருக்குல்ல, அந்த வலியை தாங்கிக்க முடியாம அவளாவே வலியை குறைக்கிறதுக்காக ஏதேதோ மருந்து ரெடி பண்ணி தான் உடம்புல ஏத்திக்கிறா. அதுல ஓவர் டோஸ் ஆகி அவளோட 22வது வயசுல அவளோட வலி மொத்தமா நின்று போச்சு. ஆமா, அவ செத்தே போயிட்டாலாம். இப்ப எல்லா பேரும் இவளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வருத்தப்படுறாங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கைய எல்லாரும் கெடுத்துட்டீங்களே அப்படின்னு பேசையில, நாங்கெல்லாம் பெரிய தப்பு பண்ண ஒத்துக்கிட்டேன், ஆனா இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எதுவும் பெருசா பண்ணாப்ல தெரியலையே அப்படிங்கிறாரு போலீஸ். அதை பத்தி அப்புறம் பாப்போம் அப்படிங்கிறாரு நம்ம டீலர். சரி, கடைசியா வந்துட்டோம். கடைசியா உங்களுக்கு கார்டு போடப்படும். ஒரே ரவுண்டு, ஒரே ஆட்டம், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கையை நீட்டினதும் சுத்தி டான்ஸ் ஆடுறதுக்கு பொண்ணுங்க, சிவப்பு கலர்ல லைட்டு, அப்புறம் கார்டையும் போட ஆரம்பிக்கிறார். எல்லா 2 கார்டு போட்டாச்சு. டாக்டர் கையெல்லாம் அடிச்சு கட்டிக்கிட்டு ஆடுறதுக்கு தயாரா இருக்கிறார். இவங்களோட வாழ்க்கையவே தீர்மானிக்க போறது அவங்க கையில இருக்கிற இனி டேபிள்ல நடுவுல வைக்க போற ஒரு 5 கார்டு, இந்த 2 கார்டு, ஆக மொத்தம் 7 கார்டு. இதுக்காகத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மாஞ்சு உங்க எல்லா பேருக்கும் இந்த கேமை பத்தி, ரூல்ஸை பத்தி எல்லாம் விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தது. கார்டு முன்னாடி வச்சாச்சு. டேபிள்ல இருக்கிற கார்டு 2 10 ஒரு ஜே டேபிள்ல இருக்குது. 2 10 ஒரு ஜாக். நம்ம டாக்டர் கிட்ட, கண்ணாடி போட்ட டாக்டர் கிட்ட 2 ஜாக் இருக்குது. இப்போ உள்ள வேற 3ஆவதா ஒரு ஜாக் இருக்குதா? இது போக 2 10 இருக்குதா? அப்போ ஒத்த ஜோடி
ஜோடி ஒரு முத்த ஜோடி, ஆக மொத்தம் இவர்கிட்ட ஃபுல் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. ரொம்ப பலமான கார்டு தான், கைதான். என்னையா சந்தோஷப்படுற, நல்ல கார்டு இருக்குது போல என்ன டீலரே சொல்றாப்ல. போலீஸ்கார ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கிறான். கடைசி கணையும் போடுப்பா அப்படின்னு கேக்குறாப்ல. கடைசியில பார்த்தா கியூனு வருது. அதை பார்த்ததும் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிறது ஒரு ஜாக்கு ஒரு கியூனு. இப்போ இவர்கிட்ட ஒரு ஜாக் இருக்கு, டேபிள்ல 2 ஜாக் இருக்குது. இவரோட ஒன்னு சேர்த்தோம்னா 3 ஆயி போச்சு. இது போக டேபிள்ல 2 10 இருக்குது, ஒரு முத்த ஜோடி ஒரு ஒத்த ஜோடி. ஆனா ஏற்கனவே டாக்டரை பார்த்தோம்ல, அவர் 2 ஜே வச்சிருந்தாரு. இப்போ டேபிள்ல 2 இருக்குது, ஆக மொத்தம் 4 ஜே. அப்போ 4 ஆஃப் அ கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பலமுருந்திய கார்டு டாக்டர் கிட்ட இருக்குது. போலீஸ்காரனு கிட்ட ஜே மட்டும் இருந்ததுனால டேபிள் இருக்கிற 2 ஜே, அவங்க கிட்ட இருக்கிற ஜே மொத்த ஜோடி, அப்புறம் 2 10 ஒத்த ஜோடி. சோ இவங்க கிட்ட இருக்கிறது ஃபுல் ஹவுஸ். போலீஸ்காரனை விட டாக்டர் ஜெயிக்கிறதுக்கு தான் இப்போ வரைக்கும் வாய்ப்புகள் அதிகம். டேபிள்ல 4 கார்டு தானே இருக்கு, இன்னும் 5ஆவதா கார்டா இப்போ கியூனை உள்ள வைக்கிறாங்க. பார்த்ததும் டாக்டருக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா அவர்கிட்ட கியூவும் இருக்குது. சோ 2 கியூ ஒத்த ஜோடி, 3 ஜாக்கு மூத்த ஜோடின்னு ஃபுல் ஹவுஸ்ல இருக்கிறாரு. 10 இப்ப நாம கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா டாப்ல இருக்கிற 5 கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஃபுல் ஹவுஸா இருக்கிறாரு. இருந்தாலுமே ஃபுல் ஹவுஸ்ங்கிறது தரவரிசை பட்டியல்ல 4வது இடம். ஆனா 4 ஆஃப் அ கைண்ட்னு 4 ஜாக் வச்சிருக்கிறாருல டாக்டர், அவரு தரவரிசை பட்டியல்ல 3வது இடம். சோ அவருக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இவங்களுக்கு தெரியாதுல்ல. டாக்டர் பொறுத்தளவுல அவர் ஜெயிக்கதா நினைக்கிறாரு, போலீஸ்காரன் அவன் ஜெயிக்கதா நினைச்சிட்டு இருக்கிறான். அரசியல்வாதி கிட்ட 8 9 இருக்கிறத கவனிக்கலாம். ஆனா ஆட்டின் இருக்குது 8 9 என்ன கலர் பூன்னு பாருங்க, ஹாட்டின். டேபிள்ல இருக்கிற 5 கார்டை பாத்தீங்கன்னா அதுல 3 கார்டு இதே பூல இருக்கிறத கவனிக்கலாம். சோ அந்த 3ஐயும் இவர்கிட்ட இருக்கிற 2ஐயும் எடுத்துக்கிட்டா எல்லா கார்டுகளுமே ஒரே பூ. இதை நாம என்ன சொல்லுவோம், ஃபிளஷ்னு சொல்லுவோம். தரவரிசை பட்டியல்ல இது 5வது இடம். இது வரைக்கும் பார்த்தவங்களையே இவர் தான் கீழே இருக்கிறார், ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. அவர்கிட்ட இருந்தது 8 9, இங்க உள்ள இருக்கிறது 10 JQ. பூக்களும் ஒரே மாதிரி இருக்குது, நம்பரும் ஸ்ட்ரைட்டா இருக்குது. அப்ப இதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ரைட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தரவரிசை பட்டியல்ல 2வது இடத்துல இருக்குது. சோ இப்ப பார்த்த வரைக்கும் அரசியல்வாதி தான் ஜெயிக்க போறாங்கிறது நல்லா தெரியுது இவங்க 3 பேர்ல. சரி, இப்ப காடை தூக்கி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்க போலீஸ்காரரே தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்காரர் ரொம்ப சந்தோஷமா, நான் ஃபுல் ஹவுஸ் தரவரிசை பட்டியல்ல 4வதுல இருக்கிறேன், நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சந்தோஷப்படுவார். ஆனா பிசினஸ் மேனை காடை தூக்கி போட சொல்ல பிசினஸ் மேன் கிட்ட 2 10 இருக்குது. ஏற்கனவே 2 10 டேபிள் இருக்குதா. சோ இத மொத்தம் 4 10 ஆயிடுச்சு. எந்த கார்டை வேணாலும் எடுத்து இவன் பொருத்தி பார்க்கலாம். அப்படி பார்க்கையில 4 10 இருக்கிறதுனால 4 ஆஃப் அ கைண்ட். தரவரிசை பட்டியல்ல இது 3வது இடம். சோ நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிறாரு அவரு. 4வது இடத்துல ஃபுல் ஹவுஸ் வச்சிருந்த போலீஸ்காரன் ஐயோ நான் தோத்துறேனே அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ டாக்டர் சந்தோஷமா சிரிக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட 2 ஜாக் இருந்தது. டேபிள்ல இருக்கிற எந்த 2 கார்டை வேணாலும் அவர் பொருத்தி பார்க்கலாம். 3 கார்டு கூட எடுத்துக்கலாம். இவர் 2 கார்டு எடுத்துக்கிறாரு. மொத்தம் அப்போ எத்தனை இருக்கு, 4 ஜாக் இருக்குது. இதுவும் 4 ஆஃப் அ கைண்ட் தான். தரவரிசை பட்டியல்ல இது 3வது இடம். ஏற்கனவே அந்த பிசினஸ் மேன் 4 10 சொன்னானா, இது 4 ஜே, அதாவது 4 11 அர்த்தம் ஜேன்னா. சோ 4 10 வச்சிருக்கிறவங்களை விட 4 11 வச்சிருக்கிற இவர் தான் ஜெயிச்சதா சொல்லப்படுவார். ஐயோ அப்படின்னு இப்போ பிசினஸ் மேன் பதறான். ஏன்னா பிசினஸ் மேன் தோத்து போயிட்டா, டாக்டர் ஜெயிச்சிட்டாரு, நான் வீட்டுக்கு போறேன்னு சந்தோஷப்படுறாரு டாக்டர். அப்போ அரசியல்வாதி ஒரு மாதிரி சிரிக்கிறான். இதோ என்கிட்ட கார்டை தூக்கி போடுறான். இப்போ இவங்கிட்ட இருக்கிற 2 கார்டு, டேபிள்ல இருக்கிற 5 கார்டு, இதுல இவனுக்கு பிடித்த கார்டுகளை இவன் பொருத்தி பார்க்கலாம். அப்படி பொறுத்து பார்த்ததுல மொத்தம் 5 கார்டு ஒரே பூ, 8 9 10 JQன்னு ஸ்ட்ரைட்டா வேற வருது. சோ ஸ்ட்ரைட் ஃப்ளஷ் ஸ்ட்ரைட் ஃப்ளஷ் தரவரிசை பட்டியல்ல இது 2வது இடம். அப்ப நான் தான் ஜெயிச்சிட்டேன், எல்லாரையும் விட நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனா அப்போ அந்த பொண்ணு தரவரிசை பட்டியல்ல இவனையும் ஜெயிச்சு மேல வரணும்னா உங்ககிட்ட ராயல் ஃபிளஷ் இருக்கணும், இல்ல இதை விட கொஞ்சம் பெருசா ஸ்ட்ரைட் ஃபிளஷ் ஏதாவது வச்சிருந்தா வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்கு அப்படின்னு கேட்க ராயல் ஃபிளஷே இருக்கிறதா சொல்லி கார்டை இறக்குறா. என்ன இருக்குன்னு பாருங்க, KA அதே பூ வச்சிருக்கிறா. டேபிள்ல கிடக்கிற ஒரு 3 கார்டை பொருத்தி பார்க்கையில 10 JQKA 10 விட பெரிய நம்பரா இருக்கணும், அந்த நம்பர் எல்லாம் வரிசையா இருக்கணும், கூடவே ஒரே பூவா இருக்கணும். இது எல்லாம் புரிஞ்சு போய் ராயல் ஃபிளஷா தரவரிசை பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற இவளோட கார்டு தான் ஜெயிச்சதா இப்ப அறிவிக்கப்படுது. ஏன்னா இதை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா பேரும் ஐயோ இதெல்லாம் ரிக்கு பண்ணிருக்கிறீங்க, ஏமாத்து வேலை அப்படிங்கிறான் டீலர். கைஸ் நான் சொன்னதுதான், உங்கள ஒருத்தர் மன்னிக்கப்படுவார்னு சொன்னல, அது இவங்க தான். அந்த அம்மாவை கைய காட்டையில எல்லாரும் திரும்பி பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இப்போ அங்க இறந்து போன அந்த பொண்ணு மாதிரியே அவ மாறி இருக்கிறா. என்னையா நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த சின்ன பொண்ணுக்கு சின்ன வயசுலயே பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாப்ல, ஒரு சூப்பர் உமன் வந்து நிக்கிறாப்ல தோணுச்சுல்ல. ஆக்சுவலா அது ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டு. சின்ன குழந்தைங்க பெருசா நண்பர்கள் இல்லாதவங்க இல்லாத ஒருத்தரை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு கற்பனை நண்பரோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கற்பனை
கற்பனை நண்பர் தான் அந்த பொண்ணா. அந்த சூப்பர் கேர்ள்னு கற்பனை பண்ணிக்கிட்டது, சூப்பர் விமன் கற்பனை பண்ணிக்கிட்டது. துப்பாக்கியால சுட்டு திருடனை விரட்டி தன்னை காப்பாத்தினதா அவளே கற்பனை பண்ணிக்கிட்டா. அந்த கார்டியன் ஏஞ்சல், அந்த சூப்பர் விமன், அந்த கற்பனை நண்பன் அவதான் காப்பாத்தினதா இவன் நினைச்சுக்கிட்டா. உங்க அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல, மன்னிச்சுக்கப்பான்னு மன்னிப்பு கேட்டதும் அந்த அம்மா தான். நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவள மாதிரியே ஆகணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில ஆயிட்டதாவும் சொல்றாரு. நாம கடைசியில இங்க நிக்கிறதா அந்த அம்மா சொல்லுது. அப்பங்கிற உடனே தான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்பான். இப்ப மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்ல, இருந்தாலும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னு மன்னிப்பு சொல்றாப்ல. அடுத்து போலீஸ்காரன், நானும் உனக்கு பண்ணது தப்பு தான், எனக்கு என்ன தண்டனை வந்தாலும் வரட்டும், ஆனாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது என் கடமைன்னு மன்னிப்பு கேட்கிறார். டாக்டரும் மன்னிப்பு கேட்கிறாப்ல. நானும் உனக்கு தப்பு பண்ணிட்டேன், என்னையும் மன்னிச்சுக்கோ, தண்டனை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கதா சொல்றாரு. நான் கிட்னி எடுத்த எல்லாரும் பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதாவும் சொல்றாரு. அப்புறம் அந்த பிசினஸ் மேன், உன் பணத்தை எல்லாம் நான் கொள்ளையடிச்சிட்டேன், அதுக்கு சாரின்னு சாரி கேட்கறான். பதிலுக்கு நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு இருக்கிற எல்லாரையும் பார்த்து உங்க எல்லாரையும் தான் மன்னிச்சுட்டதா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. என் மனசுல தீராத வழியா இருந்து இது எல்லாத்தையுமே இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைச்ச, இறக்கி இப்ப வச்சுட்டதா சொல்ல டீலர் கை தட்டுறாரு. அவளும் சந்தோஷப்படுறா. சந்தோஷமா டீலர் கிட்ட ஓடியாந்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறா. அப்புறம் குள்ளரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். மீதி எல்லாரையும் உட்கார சொல்றாங்க. டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கிறது இப்ப 4 பேர் தான். இவங்க 4 பேரும் தொத்து போனவங்க. நீங்க 4 பேரும் உங்க மனசுல இருந்து மன்னிப்பு கேட்டதுனால உங்க மன்னிப்பு ஏற்கப்படுகிறது. சொர்க்கத்துல இருந்து இறங்கி வந்து உங்களோட ஆடுன இந்த பொண்ணு உங்களை மன்னிக்கவும் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்ல இல்ல நம்ம குள்ளரு, ச்சே எவ்வளவு அழகான ஒரு ஹாப்பி எண்டிங், ரொம்ப பாசிட்டிவான எண்டிங்னு சந்தோஷப்படுறாரு குள்ளரும் கூட. சர்ச்சில் என்ன நடக்கும்? தப்பு பண்ணவங்க வந்து பாவ மன்னிப்பு கேட்பீங்க, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும், கடவுளும் கருணையோட உங்களை மன்னிப்பார். ஆனா இது சர்ச்சு கிடையாது, மன்னிப்பு கொடுக்க நான் ஒன்னும் கடவுள் கிடையாதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட கண்களை மறைச்சிட்டு ஒரு சொடக்கப்படுவார் பாருங்க. மீதி 4 பேரும் ரொம்ப கோரமா உயிரோட எரிஞ்சு சாம்பலாகி செத்து போவானுங்க. என்னங்க இது, நான் கூட நரகத்துக்கு நீங்க அண்டர் கிரவுண்ட் போறதுக்கு ஏதாவது லிஃப்ட் இருக்கும், அதுல அவங்களை கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சினிமாட்டிக்கா இப்படி எல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாப்ல டீலர். நீ சாதிச்சிட்ட, உன்னை நான் உன் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா எங்க சொர்க்கத்துக்கு அப்படி கேட்க சரின்னு சொல்றாப்ல. அந்த அம்மா சரின்னு சொன்னதும் சொர்க்கத்துல கொண்டு போய் இறக்கி வர்றது கிளம்பிட்டார். நான் போயிட்டு இருக்காங்க பாருங்க. எதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் குள்ளர் இருக்கிறார். இவங்க 3 பேரும் உங்க கூட இந்த இதுல ஒர்க் பண்ணதுல எங்களுக்கு சந்தோஷம், தன்னோட சந்தோஷத்தை கொண்டாடிக்கிறாங்க. அவகிட்ட எடுத்து சொல்றாங்க. சரி கைஸ், அடுத்த ரவுண்டுக்கு ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. டீலரு, உங்களுக்கு தெரியுமா, கடவுள் எனக்கு நீதிக்காக இந்த ரிடம்ஷனுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் கூட அவர் சும்மா சொல்றாருன்னு நினைச்சேன். ஆல்மோஸ்ட் அந்த வாய்ப்பு வேணான்னு நினைச்சேன். ஆனா இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. இந்த கேம்ல எனக்கு பிடிச்ச இமேஜினரி ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு கேரக்டர்ல நான் நடிச்சதுல தனக்கு சந்தோஷங்கிறா. நீயும் சூப்பரா கேம் ஆனன்னு பாராட்டவும் செய்றார். இந்த மாதிரி எத்தனை கேம் நடத்தணும் அப்படின்னு கேட்க 500 கேம் நடத்துறதுக்கு டீலர் ஒத்துக்கிட்டாராம். ஆனா கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போறதுனால நிப்பாட்டுறதுக்கு மனசு வரலங்கிறார். அப்புறம் கடைசியா ஒரு வார்த்தை கேட்பாரு அந்த பொண்ணு கிட்ட, ஒரு டவுட், கடவுள் இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்காக எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு, நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா கடவுளுக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்குதா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஏன் அப்படி கேட்கறீங்கன்னு கேட்க, இல்ல கடவுள் சம்டைம்ஸ் என்கிட்ட பாராட்டுறாப்லயும் பேசுறாரு, திட்டுறாப்லயும் பேசுறாரு, சம்டைம்ஸ் அவர் திட்டும் போது எனக்கு கொஞ்சம் வலிக்கிறாப்ல இருக்கும், இன்சல்ட் பண்றாப்ல இருக்கும் அப்படின்னு கேட்க, இல்ல கடவுள் உன்னை உண்மையிலேயே மரியாதையா நடத்துறாரு, மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா. எவ்வாறு சும்மா சொல்லு, நான் ஏதோ தப்பா ஃபீல் பண்ண கூடாதுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சப்பா கட்டு கட்ட வேணாம்னு சொல்லும்போது, இல்ல உண்மையிலேயே உன்னை ஒரு சக பாட்டரா தான் கடவுள் நினைக்கிறாரு. ஒரு தடவை என்கிட்ட சொன்ன தெரியுமா, நான் என் வேலையை பண்றதை விட டீலர் அவன் வேலையை கரெக்டா பண்றதா பாராட்டி இருக்கிறான்னு சொன்னதும் டீலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கும் கடவுளை பிடிக்குங்கிறாரு டீலரும். அப்புறம் இவரை கட்டிப்பிடிச்சு நன்றி சொல்லிட்டு மனசுல இருந்த பாரமே போயிடுச்சு, உடம்பு அப்படியே காத்தா ஃபீல் ஆகுதுன்னு சந்தோஷப்படுறா. சரி ஓகே, நான் கீழே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு டீலரும், நான் மேல போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டு அங்க இருந்து பிரிஞ்சு போறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு அங்க இருக்கிற ஆட்கள் தயாராயிட்டாங்க. இதோட படமும் இங்க முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல, சூப்பரா இருந்ததுல. நம்மளும் ஏதோ அமெரிக்க சூதாட்டத்தை பத்தி அறவரையா படத்துக்காக கத்துக்கிட்டோம். கதை அந்த மாதிரி தான் போகும்னு நினைச்சோம். ஆனா கடைசியில நாம எதிர்பார்க்காத மாதிரி ஃபேண்டசிக்கெல்லாம் போய் அதுலயும் கடவுள் வந்தாரு, சொர்க்கத்துல இருந்து இந்த பொண்ணு வருது, நரகத்தை ஆட்சி செய்யற நம்ம யமன் தான் டீலர். ஆக்சுவலி பண்ணவங்க பாவத்தை வச்சு அவங்கள சொர்க்கத்துல போடுறதா நரகத்துல போடுறதாங்கிறத அவர் தான் தீர்மானிக்கிறார். அப்ப கூட இருந்த அந்த குள்ளர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் தான் சித்திரகுப்தர். பாவ கணக்கு அதை பொறுத்து அவங்கள செலக்ட் பண்ணி உட்கார வைக்கிறது அவரோட வேலை. இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? சூப்பர். வேற ஒரு நல்ல படத்துல, தரமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னைக்கு படம் வருது, இன்னைக்கு படம் வரல, இல்ல 2 நாள் என்னால போட முடியாதுன்னு இப்படி எல்லா அப்டேட்டையுமே நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருவேன். பர்சனலா ஏதாவது உங்க கூட பேசணும் வைக்கணும்னு கூட ஆசை உண்டு, அதுக்கு ஒரு நாள் இன்னும் கூடி வரல, வரும்போது அதையும் செய்வோம். தேங்க்யூ.